வணக்கம் வணக்கம் நண்பர்களே. செம்ம செம்ம குஷியில் இருக்கிறாங்க நம்ம வாணிதாக்கா. அப்பா, என்ன ஒரு சிரிப்பு, பயங்கரமான சிரிப்பு. என்னமோ விஜய் வந்து இவங்களுக்கு வந்து நான் பிஜேபி கூட சேர்றேன் அப்படின்னு சொன்னவர மாதிரியே வந்து இவங்க அவ்வளோ சிரிப்பு, அவ்வளோ ஒரு இது. நான் இப்பயும் சொல்கிறேன், தளபதி வந்து உங்கள் கூட சேர மாட்டார். நீங்கள் அவரை தூக்கி உள்ளே போட்டாலும் சரி, இல்லை இந்த கரூர் பிரச்சனையை அதிகமாக வச்சுக்கிட்டு அவர் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அவர் கண்டிப்பாக 100% உங்கள் கூட கூட்டணி வைக்க மாட்டார். ப்ளஸ் ஏடிஎம்கே ஏன் வைக்க மாட்டாருங்க நான் சொல்லிடுறேன். அவருடைய விக்கிரவாண்டி மாநாட்டில் நாங்களும் கலந்துக்கிறோம். நாங்களும் டிவிகே சொன்னோம்னா டிவிகேல இது வரைக்கும் பொறுப்பில் டிவிகேல தான் இருக்கிறோம். அவர் சொன்ன முதல் எதிரி பாசிச பாஜக அப்படின்னு என்னுடைய முதல் எதிரியும் மாநில எதிரி திமுகனும் அவர் தெளிவாக அவருடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டார். இதை மீறி ஒரு வேளை தளபதியார் கூட்டணி வச்சா ஒரு டிவிகே தொண்டனா நான் சொல்கிறேன், விஜயகாந்த் அண்ணன் வந்து அம்மா கூட கூட்டணி வச்சு என்ன ஆனாருங்கிறது தமிழ்நாட்டுக்கு தெரியும். அவர் வந்துட்டார் 2016 ஓரளவுக்கு சீட்டு ஜெயிக்கல, இருந்தாலும் அதை அவர் சமாளிச்சிட்டார். ஆனால் விஜயால் அது முடியாது. சுத்தமாக ஒழிச்சு விடுவாங்க, 100% ஒழிச்சு விடுவாங்க. கட்சி ஆரம்பித்து இவ்வளோ செலவுகள் பண்ணி இவங்கள ஜெயிக்க வைக்க தான் தளபதியார் வராருன்னா தயவு செஞ்சு வர வேண்டாம். என்னுடைய தாழ்மையான கருத்து. அவர் 100% கூட்டணி வைக்க மாட்டாருங்க நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை நீங்கள் சொல்ல யுகங்கள் அரசியலில் யாரும் நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர நண்பன் இல்லைங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த இது போல் சொல்ல 100% தளபதியார் வந்து கூட்டணி வைக்க மாட்டார். அவர் தனியாக தான் நிற்பார். அவர் தலைமை ஏற்ற வர கட்சிக்கிட்ட தான் அவர் கூட்டணி சேர்ப்பார். ஒருவேளை எடப்பாடியார் அந்த எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து விஜய் சிஎம்மா நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவர் வந்தால் கூட்டணி பரிசீலிக்கப்படும் என்று அவர் நினச்சிட்டுருக்கலாம். அது நடக்காது. இத்தனை வருஷம் ஏடிஎம்கே இருந்துட்டு இப்போ வந்து மற்ற கூட்டணி நம்பி அவங்க போக மாட்டாங்க. அதேமாதிரி இவர் தலைமையை ஏற்று கண்டிப்பாக அவர் வரமாட்டார். ஏன்னா இதுக்கான செலவுகள் வந்து அவ்வளோ ஆயிருக்குது. அதை விட பெரிய துயரங்கள் கரூர் சம்பவம். இதெல்லாம் தாண்டி ஏன் மக்கள் வந்து அவங்க தூரம் வராங்கன்னா விஜய் அண்ணா தனியாக நிற்கிறாரு அப்படிங்கிறத தான் கரூரில் அவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடந்தது, கூட்டம் சேர்ந்துச்சு. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகாதீங்க. இன்னொன்று, தயவு செஞ்சு புஷி ஆனந்த கூட வச்சுக்காதீங்கன்னா, கரூர் மாவட்ட தலைவர் கதி இன்ன வரைக்கும் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. தயவு செஞ்சு அவர் கழட்டி விட்டுருங்க.